உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குரு ப்ளஸ் சூரியன், இரு ராஜகிரகங்கள் இணையக்கூடிய இந்த அமைப்பு சிவராஜ யோகம் சொல்லும். இந்த சிவராஜ யோகம் உங்களுடைய ராசியிலேயே இருந்து அந்த குரு பார்வை உங்களுக்கு 7ஆம் வீட்டில் 180 டிகிரியில் விழக்கூடிய இந்த அமைப்பு சூரியனோடு இணைந்து, அதனுடன் குரு பார்வை உங்களது பஞ்சமஸ்தானமும் உங்களுடைய பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம். அப்போது இது எப்பேற்பட்ட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ம குரு இனம் புரியாத பயத்தை கொடுப்பார். ஜென்ம குரு இருந்தால் சில பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்ற ஒரு புறம் உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தாலும், மறுபுறத்தில் அந்த பயமே உங்களுக்கு பக்தியாக மாறும். அதனுடைய ஒவ்வொரு தாக்கமும் இந்த குரு பகவான் எப்போவுமே அந்த சூரியனோட இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எதுலேயுமே தலைமையாக நின்று ஒரு சாதிக்கக்கூடிய அமைப்புகள், அதுவும் குறிப்பாக அரசியல் அரசாங்க சார்ந்த மேன்மைகள் இருக்கிறவங்க, ஆன்மீக சார்ந்த ஒரு தெய்வ வழிபாடுகளில் இருந்து கோயில் ப்ளஸ் சமூக நலன் சார்ந்த ஒரு கட்டிட மேன்மைகளில் இருந்து ஒரு கம்பெனிகள் வரைக்குமே, எப்படின்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியிலிருந்து அதில் நம்ம முதலிடமாக இருந்து எல்லாத்துலேயும் முடிக்கணும், ஒரு டாப் லெவலுக்கு போகணுன்ற முயற்சிகளில் இருக்கிறவங்க வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த துறையில் அவங்க நம்பர் 1 வரக்கூடிய அருமையான கால அமைப்புகளை இந்த சிவராஜ யோக அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். இந்த அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக ரிஷபராசி அன்பர்களே, இவரது பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய பஞ்சமஸ்தானம். இதற்கு முன்னாடி குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருந்து தொழில் ரீதியில் பல்வேறு விதமான நஷ்டங்களையும் விரயங்களையும், உங்களுடைய முயற்சிகள் எதுவுமே பலன் அளிக்கலை, எவ்வளவோ ரிஸ்க் எடுத்தாலும் மற்றவங்களுக்கு அது நலனாக இருந்திருக்கும், அதுவே உங்களுக்கு அது நெகட்டிவாக இருந்திருக்கும். உங்களோட இருந்தவங்க இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சு நல்ல இலக்கை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் நீங்கள் வழிகாட்டினவங்களும் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய முயற்சிகள் எதுவுமே கடந்த காலகட்டங்களில் பலன் அளிக்கலை. அதற்கு காரணம் இந்த குரு மறைந்து அவர் நின்னதனால எதெடுத்தாலும் அது தடைகளும், எதெடுத்தாலும் அது உங்களுக்கு தோல்விகளும் தரக்கூடிய நிலை. இதில் எல்லாத்த விட மன அழுத்தம், மன உளைச்சல். பல பேர் ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க. இன்னும் சிலர் ரொம்ப வாழ்க்கையில் இந்த நிலை யாருக்குமே வரக்கூடாதுன்ற அளவுக்கு பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு குரு இப்போ ஜென்மத்திற்கு வந்தாலும் ஒரு புறம் பயம் இருக்கும், ஆனால் அவரது பார்வை உங்களது வாழ்க்கையில் 3 இடங்களை ரொம்ப பிரகாசமான மேன்மைகளை உண்டாக்கிடும். அந்த 3 இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார். ரொம்ப நாளாக நான் இதை செய்யணும், இதை பண்ணணும், என்னுடைய லட்சியம் இதுதான் நினைச்சவங்களுக்கு 100% அது சக்ஸஸ் கிடைக்கும். ஒன்று. அப்போது அந்த லட்சியத்தை சார்ந்த இடம் என்னென்னா, நான் வெளிநாடு போகணும், பெரிய இலக்கை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக அந்த வாய்ப்புகள் தட்டி தவறி போயிட்டுருக்குன்னு நினச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடி வரும். காரணம் என்னென்னா, அஷ்டமாதிபதி குரு பார்வை அந்த இடத்துல விடுது. அந்த குரு உங்களுடைய ராசியில் நிற்கிறதுனால நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இடமாற்றங்கள் உண்டாக போகுது. இடம் மாற்றங்கள்ன்றது இத்தனை நாளாக இருந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இப்போ மாறி இருப்பீங்க, இல்லைனா மாறக்கூடிய அமைப்பு வரும், இல்லைனா நாளைக்கு மாற போகிறீங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாக போகுது அந்த குருவால். ஆனால் இந்த 30 நாட்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த சிவராஜ யோக அமைப்பு. அப்போது இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக எடுத்த முயற்சிகள் நீங்கள் மூவ் பண்ணும்போது அது வெற்றி கொடுக்கும். அப்போ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கைக்கூடி வரும். அது மட்டுமல்லாமல் புத்திர சம்மந்தப்பட்ட இடமும் அதுதான். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சில எதிர்பார்ப்புகள், திருமண மேன்மைகளும் அவங்களுடைய தொழில் சார்ந்த அமைப்புகளையும் அமைக்க முடியலை. அதனால் ரொம்ப நாளாக நாங்கள் சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன், எடுக்கிற முயற்சிகள் எதுவுமே கைக்கூடி வரலன்னு நினச்சிங்கன்னா குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாகும்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோடி பாவங்கள், பிரச்சனைகள் எது இருந்தாலும் விலகி அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குறிப்பாக அவங்க வாழ்க்கை சார்ந்த ரீதியில் பல்வேறு வித பிரச்சனைகள் சந்திச்சிருந்தாலும் அதுவும் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அது மட்டும் அல்லாத சூரியன் ப்ளஸ் குருன்றதுனால இந்த ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு கோயில் சார்ந்த
ரீதியில் ஒரு பணி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு கட்டிட தொழிலில் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும், அரசு சார்ந்த கட்டிடங்களில் நான் டெண்டர் எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அரசு சார்ந்த துறையில் எது இருந்தாலும் சரி, வெளிச்சத்தை சார்ந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல்ஸ், கரண்ட் சார்ந்த விஷயங்கள், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புத மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வேலை சார்ந்த ரீதியில். அது மட்டும் கிடையாது, அந்த பஞ்சமஸ்தானன்றது பிள்ளைகள் மட்டுமல்லாமல் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும். புத்திரம் கிடைக்கல, எனக்கு இது வரைக்கும் புத்திரபாகியம் தடையாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதில் இவரது பார்வை 7ஆம் வீட்டில் விழுது. அப்போது 7ஆம் வீடுன்றது பார்ட்னர்ஷிப். அது மட்டும் இல்லாமல் மனைவி, கணவன் மனைவிக்குள்ள கடந்த காலகட்டங்களில் குரு 12ஆம் இடத்துல இருந்ததுனால டைவர்ஸ் வரைக்குமே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க சிலர். இன்னும் சிலர் குடும்ப ரீதியில் காரணமே இல்லாமல் சண்டைகள் வந்துகிட்டு இருக்கு, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம். என்னன்னே தெரியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்கேன்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் கடந்த வந்த உங்களுக்கு இப்போ இந்த பார்வையால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக போகுது. தொழில் ரீதியில் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருந்த ஒரு சில சிக்கல்களும் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகளை அளிக்க போகுது. அதுலேயும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் தொலைத்தொடர்பு, வெளிநாடு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தொலைத்தொடர்பான ஒரு சில வேலை சார்ந்த அமைப்புகளை எடுத்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆன்லைன், கடந்த காலகட்டங்களில் ஆன்லைன் சார்ந்து சில சூதாட்டங்களோ, சில அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் ஆன்லைனில் பங்குச்சந்தை சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்கள் தொழில் சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நஷ்டங்கள் அடைஞ்சிருப்பீங்க, சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த ஏமாற்றங்களிலிருந்து மீண்டும் நீங்கள் வெளியில் வர போகிறீங்க, நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அது மட்டுமல்ல, இந்த பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்து குரு பார்க்குறார், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும், திடீர் அற்புத மேன்மைகள், குரு பார்வை பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்க போகுது. அதுலேயும் சூரியனோடு இணைந்த இந்த 30 நாட்களில் பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இந்த திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய முயற்சிகளும் அது பலன் கொடுக்க போகுது. குறிப்பாக திருமண மேன்மைகள் நடக்க போகுது, திருமண தடைகள் நீங்கி திருமண கைகூடி வரப்போகுது. இதில் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு பலனை நீங்கள் அடைய போகிறீங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களை பார்த்து அலட்சியமாக நினச்சவங்களுக்கு எதிரில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இந்த 30 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியம், மனசில் ஸ்ட்ராங்காக போல்டாக நினச்சி இறங்கி உங்கள் தொழில் ரீதியில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினால் திரும்புகிற பக்கம் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக நட்புன்றது இந்த 7ஆம் இடம் தான். அந்த நட்பு 7 + 3ஆம் இடம். அப்போது இந்த ராசிக்கு 3, 4ஆம் இடத்திற்கு அதிபதி தான் இந்த சூரிய பகவான். அந்த 4ஆம் இடத்திற்கு அதிபதியும் உங்கள் லக்னம் ராசியிலே உட்கார்ந்ததுனால மண், மனை, வீடு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இறங்கி செயல்பட போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியலையே, நம்ம ஒரு வீடு வாங்க முடியலையே நினைக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்குது. அதே போல் நிலம், பூமி, நம்ம சொத்துக்களை உண்டாக்கணும்னு நினைச்சவங்களுக்கும் சரி, அது ஏற்கனவே உண்டாக்கி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இதுலேயும் இந்த 4ஆம் இடம் ஒருத்தருடைய அந்தஸ்து, மரியாதை சார்ந்த இடம். உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, கடந்த காலகட்டங்கள் ரொம்ப மன இறுக்கங்களை சார்ந்து வந்துட்டீங்க, ரொம்ப கஷ்டங்களை கடந்து வந்துட்டீங்க. ரொம்ப நாளாகவே ரிஷபராசி அன்பர்கள் எப்போவுமே உற்சாகம் உடையவங்க. ஒன்று நினச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. இதுலேயும் தெளிவாக ஒரு கணக்கு கால்குலேஷன் போட்டால் அவ்வளோ தெளிவாக கணக்கு போடுவீங்க. நீங்கள் உடுத்துகிற ஆடையிலிருந்து செலக்ட் பண்ணக்கூடிய பொருள் வரைக்குமே பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. அது மட்டும் கிடையாது, உங்களை பொறுத்தவரையிலையும் உங்கள்கிட்ட நேர்மை எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். பேசக்கூடிய பேச்சிலையுமே தெளிவு இருக்கும். அவ்வளோ தெளிவாக பேசுவீங்க, அவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. உங்களை மற்றவங்க பார்த்து பாராட்டுற அளவுக்கு தான் ஒவ்வொரு மூமெண்ட்டும் இருக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கிடைக்காத ஒரு ரிசல்ட் இப்போ கிடைக்க போகுது. அதில் மனசில் வச்சு மூவ் பண்ணுங்க. 100% வெற்றிகள் அடைய போகுது. 4ஆம் இடத்திற்கு அதிபதி சூரிய பகவான்ன்றதுனால உங்களுக்கு தாய் வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய பிளவுகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை அளிக்கும். ரொம்ப நாளாக தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைக்கு வரப்போகுது. அந்த இடம் வண்டி வாகனங்கள், கண்டிப்பாக வண்டி வாகனம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சவங்க, ஒரு வண்டியாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, 100%
இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைச்சு வரும். ஏன்னா இந்த நேரத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேராக இருப்பீங்க, இல்லை வீடு வாங்குறவங்களும் நிறைய பேராக இருப்பீங்க, இல்லை பூமி வாங்குவீங்க. 100% ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த தருணத்தில் அந்த வாய்ப்பு, இந்த சிவராஜ யோகத்தினால உங்களுடைய அந்தஸ்து சடனாக அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாக போகுது. நீங்கள் பட்ட வலி, வேதனை, கஷ்டங்கள், ஒவ்வொரு நாளும் படுத்தா எனக்கு தூக்கம் இல்லைன்ற அளவுக்கெல்லாம் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சு அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மன வலியோடு வந்தீங்களோ அந்த அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இருக்க போகுது. வெற்றிகள் 100% நிச்சயம். இறங்குறதுல எல்லாத்தையும் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட், வண்டி, வாகனங்கள் சார்ந்த ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, இல்லை அதை சார்ந்து ட்ராவலிங்லேயே நிறைய அந்த வேலை, அந்த நாம் எடுத்த தொழில் நான் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த ரீதியில் இருக்கிறேன் அப்படின்ட்டு இந்த வாகன சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்க போகுது. அதுலேயும் இந்த அமைப்பு எங்கே உருவாகிருக்குன்னா சுக்கிர பகவானது வீட்டில் தான் உருவாகிருக்கு. அது உங்களுடைய ராசியே. அப்போ டெக்ஸ்டைல்ஸில் இருந்து பேங்க் தொழில், பேங்க் சார்ந்த அந்த துறையில் இருக்கிறவங்களும், வரவு செலவு கொடுக்கல் வாங்கல், தனம் ரீதியில் கொடுக்கல் வாங்கல் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளஸ் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் டாப் லெவலில் ஒரு திருப்பங்கள் உண்டாக போகுது. சூரியன் குருவினுடைய இணைவு பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சியை உண்டாக்க போகிறீங்க. அதுலேயும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள். ஏன்னா அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருக்கார் இல்லையா, ரொம்ப சிரமங்களை சந்திச்சுட்டேங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களே எனக்கு ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் அவங்க என்னை புரிஞ்சுக்காத நிலைக்கு ஆளாகி எல்லா விதத்துலேயுமே ஒரு நெகட்டிவை சந்திச்சிட்டேன் அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு இப்போது இந்த கால அமைப்புகள் பலமான ரீதியில் வரதுனால, இந்த சிவராஜ யோகத்தினால எல்லாத்தையும் சரி செய்து உங்களுடைய மேன்மைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்களை உண்டாக்க போகிறீங்க. புத்திர பாக்கிய தடையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். பிதுர் சம்மந்தப்பட்ட ரீதியில் அப்பா வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. அதுலேயும் அவரை சார்ந்த ஒரு மேன்மைகள் இந்த தருணத்தில் கிடைக்குது. பிள்ளைக்கும் அப்பாவுக்கு இருக்கக்கூடிய சலிப்பு சங்கடங்கள் நீங்க போகுது. மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச இலக்கை அடைய போகிறீங்க. கடன் சுமைகள் விட்டு விலகி ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க. இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், பாக்கியமாக நினச்சி முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றிகள் அடைவீங்க. இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். என்ன நான் கோச்சார ரீதியில் சொல்லி இருந்தாலும் இது பொது பலன். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம்ன்றது ஒன்று இருக்கும். அந்த ஜாதகத்தில் திசா புத்திகளும் இந்த சர்வாஷ வர்க்கத்தில் கிரக பலன்களும் பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது தான் எல்லாம், அதில் தான் எல்லாம் இருக்குது. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் பெரிய லெவலில் மேன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க. இந்த காலகட்டங்களில் மாபெரும் வெற்றிகள் மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டங்களை சார்ந்து வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய இந்த குரு பகவான், இந்த சூரிய பகவான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய பரல்களில் ஒரு 3 பரல்களுக்கு மேலே 4, 5, 6, 7ன்னு இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன். 7 இருந்துருச்சுன்னா உங்கள் லைஃப்பில் இந்த காலகட்டங்களில் ஒரு செகண்ட் கூட நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான பலன்களை கொடுத்துரும். அந்த 3க்கு குறைவாக வரும் பொழுது அதெல்லாம் டோட்டலாக ட்ராப் பண்ணிடும். அதனால தான் சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டு உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு எந்த ஒரு செயலையும் இறங்கி செய்யுங்க, அது வெற்றி அளிக்கும். ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.